இந்தியாவோட நிறைய பகுதியில இருந்து இந்தியன் ஆர்மிக்குள்ளார சோல்ஜர்ஸா நிறைய பேர் வேலை பார்த்திருக்காங்க. ஆனா இந்த வில்லேஜ்ல இருந்து மட்டுமே 15,000 பேருக்கு மேல இந்தியன் ஆர்மிக்குள்ளார சோல்ஜர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம உண்மையிலேயே நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. 1530 வந்து ராஜா தாம்தேவ் ராவ் இந்த வில்லேஜை வந்து கண்டுபிடிக்கிறாரு. இந்த வில்லேஜ்ல வந்து 1.5 லேக் பீப்புள்ஸ் இருக்காங்க. இந்த வில்லேஜ்ல வந்து 25,000 வீடுகள் இருக்கு. அதனாலதான் வந்து இந்த வில்லேஜ் வந்து ஒன் ஆஃப் த அதோட லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் வில்லேஜ் இன் ஏசியான்னு இதை வந்து சொல்றாங்க. இந்த வில்லேஜ் பேர் என்னன்னு தானே கேக்குறீங்க. இந்த வில்லேஜ் பேர் வந்து கெஹமர். இது வந்து உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. இந்த வில்லேஜுக்குள்ளார வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளார நீங்க போய் பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்து இந்தியன் ஆர்மியில வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இல்ல வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவங்க எல்லாம் இருப்பாங்க. இந்த வில்லேஜ்ல வந்து 5,000 பேர் வந்து ரிட்டையர்ட் ஆபீசர்ஸ் அண்ட் 10,000 பேர் வந்து இன்னும் வந்து இந்தியன் ஆர்மியில வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இந்தியன் ஆர்மியில வந்து ரேங்க்ஸ் இருக்குல்ல, அப்படி பாத்தீங்கன்னா 23 பிரிகேடர்ஸ், 42 லெப்டினன்ட்ஸ், 45 வந்து கர்னல்ஸ் இந்த வில்லேஜ்ல இருந்து இருக்காங்க இந்தியன் ஆர்மியில. இதுல வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல இருந்து நிறைய பேர் வந்து 1962ல நடந்த இந்தோ சைனா வார், அதுக்கப்புறம் 1999ல நடந்த இந்தோ பாகிஸ்தான் வார்ல வந்து நிறைய பேர் இதுல இருந்து கலந்துட்டாங்க. இந்த வில்லேஜ் வந்து 22 ஹேம்லெட்டா பிரிஞ்சிருக்கு. அப்படி ஹேம்லெட் மீன்ஸ் 22 சின்ன சின்ன வில்லேஜஸா பிரிஞ்சிருக்கு. அண்ட் ஒரு வில்லேஜ் பேர்லயும் வந்து ஒரு சோல்ஜர்ஸ் பேர்ல இருக்குமா. இந்த கேமர் வந்து ஒரு பேருக்கு தாங்க வில்லேஜ். ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிட்டி மாதிரி. இதுல வந்து டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச், காலேஜஸ், ஹெல்த் கேர் சென்டர், மெயினா வந்து இதுல இருக்கிற ஸ்டேஷன்ல வந்து 1-2 ட்ரெயின் இல்லைங்க, 20 ட்ரெயின்ஸ் வருமா, ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸ்ல இருந்து வருமா. அதுலயும் இதுல நின்று தான் கண்டிப்பா போகுமா. இந்த வில்லேஜ்ல இருக்கிற ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா மிலிட்ரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்களா மிலிட்ரி ஸ்கூல்ஸுக்கு. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து அந்த குழந்தைங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்களாம். இப்ப இந்த வில்லேஜை கேட்டோன்னா உங்களோட ஃபீல் என்னன்னு சொல்லுங்க. நான் வந்து இந்த வில்லேஜை கேட்டோன்னே எனக்கு வந்து ஒரு சல்யூட் பண்ணணும்னு தோணுச்சு. ஜெய் ஹிந்த். இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.